ஷீலு கிச்சன்ல இருந்து பிரான் வறுவல் பண்ணி காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் பிரானுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்க்குறேன். பொரிக்கிறதுக்கு தான் நான் எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். கொஞ்சமாக மல்லிப்பொடி, அடுத்து மிளகாப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து மிளகு பொடி, அதே ஒரு ஸ்பூனு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுக்குவோம். நம்ம அளவு உப்பு, போட்டு நல்லா பிரட்டி வச்சுருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். வேறு எதாவது விட்டுருமா? அவ்வளோதானா ஆண்டி? அவ்வளோதானா? நல்லா உப்பு பிடிச்சி ஊறட்டும். பொரிக்கிறப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பிரான் மசாலா தடவி நல்லா உப்பு பிடிச்சி ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டு ஒன்றுன்னா இந்தமாரி இப்படி எடுத்து வச்சா போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்றியெல்லாம் பொரிக்க வேண்டாம், ரப்பர் மாரி ஆயிரும். பிரான் இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. சொல்லுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுருவோம். பீஸாங்க பாருங்களா, ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுட்டு காமிக்கிறேன். சொல்லுங்க. இதேமாரி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். 2 சைடும் இந்த சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாரி ஆயிரும். இதே கணக்கு வச்சுக்கோங்க. 7 நிமிஷம் மீறினா 8 நிமிஷம்தான் வேகணும். நல்லா மொத்தமாக பொரிச்சிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா இருக்கு பாருங்கள். சூப்பரான பிரான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால நல்லா இருக்குது எங்களுக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.